அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறானோ அதுதான் நடக்கும். அதுதான் இந்த வர அவங்களுக்கான ஒரே ஒரு சனிப்பெயர்ச்சி பலனா இருக்கும். ஆனா அது 100 விழுக்காடு நன்மையானதாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனுடைய பார்வை பிள்ளைய எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் ராசிநாதனுக்கு தெரியும். அது நல்லாவே பண்ணுவாரு. ஏன்னா இப்போ புள்ள கத்தியில குத்திப்பேன்னு சொன்னா அம்மா சரின்னு ஒத்துப்பாளா? அது எவ்வளோ அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த நம்மளுக்கு இது உட்காந்த இடத்துல இருந்து 100 கோடி வேணும்னா உடனே கடவுள் 100 கோடியை குடுத்துருவாரா? இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய நியாயமான ஆசைகள் ஆனா இந்த இடத்துல தான் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். கொஞ்சம் டிலேவை ஃபேஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான். மீனராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிலேவை ஃபேஸ் பண்ணுவாங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டாலே மீனராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ ஜென்மத்தில் வரும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சோம்பேறித்தனத்தை விடணும். டயத்துக்கு எந்திரிக்கணும். கொஞ்சம் யோகா கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணாலே மோர் தென் எனஃப். மேக்ஸிமம் கோவில் வழிபாட்டில் இந்த ஒரு 2 வருஷம் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கு. நீங்கள் பரிகாரம் பண்ணுறது பண்ண வேணான்றதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணுறது ஓகே. அந்த குழந்தைங்களுக்குலாம் பண்ணுறதுன்றது பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பயம். மேபி நிறைய வீடியோஸ் அவங்களும் பார்த்துருப்பாங்க. அது அந்த குழந்தையோட விதி. இதை நம்ம நீங்கள் பிறக்க வேணான்னா அவங்க பிறக்காமல் இருக்க போகிறாங்களா? அவங்களுக்கு தெரியும் எந்த விதியோட ஒரு குழந்தைய மண்ணுலகத்துக்கு அனுப்பணும்னு. அது குழந்தையோட விதி. அதனால் அப்படிலாம் பார்த்தா பிறக்கும் போதே மீனை மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் கடகம் எடுத்துட்டாலும் சரி இந்த பக்கம் விருச்சகம் எடுத்துக்கிட்டாலும் சரி இதே மாதிரி அமைப்புள்ள உள்ள ஏன் கேட்குற இன்டர் பண்ணுறதுக்கு சாரி. இப்போ ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைப்பா. தொற்று நோய்கள் உபாதைகள் அதிகம் வரும் பயந்துருவேன். ஏன்னா ஜென்மத்தில் இருக்கும்போது சனி இருக்கும்போது இயல்பாகவே வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த விஷயமும் பெருசாக நெகட்டிவாக வரப்போகிறது இல்லை. குழந்தைய வெறும் இதை வச்சு தீர்மானம் பண்ண முடியாது. பிறக்கும்போது என்ன ஜனனம் எடுத்திருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அப்படிலாம் பார்த்தா அது என்ன லக்னமாக இருக்குன்னு பார்க்கணும். லக்னத்துக்கு இந்த சனி எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். அதுவும் தாண்டி சனி இப்போ 30 வருஷம் நான் சொன்ன மாதிரி சுபத்துவமே அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங் முடிச்சு அவரே நிம்மதியாக குரு வீட்டில் சுபத்துவமாக இருக்கார். சனி சுபரால் பார்க்கப்படுறாரு. அப்போ ஆயுசுக்கு நான் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. 2025 நான் சொன்னேன் பிறக்க பிள்ளைங்க சத்புத்திரர்களாக பிறப்பாங்க. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்குது. எந்த பிளானட்டுக்கு குருவோட பார்வை போடுதோ அந்த பிளானட் வலு சேர்க்கும். ஊருக்கு உழைக்கக்கூடிய பிள்ளைய அது மாறும்.